நேற்று வரைக்கும் அது பைப்பு தண்ணி, அது குளத்துல குடிச்சு வச்சு திருவிங்கெல்லாம் போட்டு பன்னீர் ஊற்றி நூறு சுத்தி பட்டி கட்டி மாயில வச்சு தேங்காய் வச்சு குறிச்சம் போட்டு பூஜை பண்ணி அதை கொண்டு போய் குடுக்கிற மேல ஊற்றின உடனே அம்பாளுக்கு ஊற்றின உடனே எல்லாரும் அங்கிட்ட ஓடி போய் என்ன செய்யறோம், என்ன எடுத்து குடிக்கிறோம்? முதல்ல என்னது அது? தண்ணி. 3 நாள் யாகசாலைக்குள்ள இருந்து பூஜை பண்ணோம்னா அது மாறுது, தீர்த்தமாக மாறுதா இல்லையா? மடப்பள்ளியில் இருக்கும்போது சாதம், கோயிலுக்குள்ள உள்ள போயிட்டு வந்தா பிரசாதம். வெளியில இருக்கும்போது சாம்பல், அது உள்ள போயிட்டு வந்தா விபூதி அன்பூதி. வெளியில இருக்கும்போது தேங்காய், அது கோயிலுக்குள்ள போய் உடைச்சிட்டு வந்தா காலாஞ்சி. ஒவ்வொரு பொருளும் கோயிலுக்குள்ள வந்தோட மாறிடணும். ஆனா நம்ம மாறுறோமா? வாரம் வந்துட்டு போவோம். அம்பாளுக்கு ஒரு பாட்டு கூட பாட தெரியாம இருக்கிறோம். வெரி ஷேம். வெக்கப்படணும். இப்பே நீங்க பாடிடுங்க. நீங்க பாடல கடைசியா உங்களுக்கு பாட 4 பேர் வருவான். இப்பயே நல்லா விபூதியை பூச்சிடுங்க, இல்லன்னா உங்களுக்கு 3 கோடி தண்ணியில குழைச்சி பிடிச்சி அனுப்பி விட்டுருவான். நல்லா இருக்குமே பாடிடுங்க. செம்பாயங்கள அண்டா சொல்றோம், அண்டா நீ செம்பாயங்க நீ சாமியை கும்பிட்டு இல்ல உன்ன படுக்க வச்சு சாமியை கும்பிட்டுருவான். நீதான் சாமிய. நம்ம பார்வதி பதே தனம் தரும் மரப்பரமரப்புனா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தவறு வரியா மனம் தரும். அடுத்துதான் ரொம்ப முக்கியமான அடி, தெய்வ வடிவம் தரும். பெண்கள் தான் 4 மணிக்கு எந்திரிக்கணுமா? இந்த பாட்டுல சொல்லுது, நான் சொல்லல. சரி, முடியலன்னா 5 மணிக்காவது எந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு? முடியலையா 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். முடியலையா 7 மணிக்குள்ள நீங்க எந்திரிக்கலன்னா நீங்க எந்திரிக்க வேண்டாம். அதுக்கு பிறகு எந்திரிக்காத ஒண்ணுதான். எதுக்காக நான் சொல்ற அபிராமி பற்றி சொல்றது, அம்பாள் பக்தர் சொல்றாரு. அதனாலதான் அந்த பாட்டை அம்பாள் கோயில சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, பெண்கள்லாம் காலையில எந்திரிச்சு நீங்க குறைஞ்சபட்சம் 7 மணில எந்திரிச்சு மாயில கட்டி கோணிட்டு வீட்டுல நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்க முகம் மாறிடுமா? எப்படி மாறும்? தெய்வ வடிவம் தரும். அதான் சில பேர் பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், சரி இந்த அம்மா பாரு மகாலட்சுமி மாதிரி இருக்கும், இந்த அம்மா பார்த்தா இது எந்திரிக்காது காலையில 10 மணி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க எல்லாம் பார்த்துன்னு கண்டுபிடிச்சிடும். எங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும். இது எந்திரிக்கும், இது எந்திரிக்காது, இதை புருஷனை மதிக்கும், இது மதிக்காது, இது கோயிலுக்கு போவோம், இது போகாது, இது தேவாரம் படிக்கும். பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம். நீங்க பாருங்க, இந்த ஐயருக்கு முகத்தை